டிவிகே அட்வொகேட் சத்யகுமார் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வழியா அர்ஜுன் அண்ணா அவர்களுடைய புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ், எம்ஜிஆர் அவர்களுடைய பொலிட்டிக்கல் தியரிஸ், அது தாண்டி நம்மளுடைய 5 கொள்கை தலைவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய கொள்கையாகப்பட்டது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதாவது மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் கொண்ட கட்சி. அதே மாதிரி நம்மளுடைய கோட்பாடு டாக்ட்ரின் ஆகப்பட்டது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். நம்மளுடைய இலக்கு எல்லோருக்கும் எல்லாம். அதை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா பொலிட்டிக்கல் கான்செப்ட்ஸையும் ஒரு லெசன் மாதிரி எடுக்கிறது மட்டும் இல்லாம பிரசண்டா நடக்கக்கூடிய பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், டிஎம்கே டிவிகே சார்ந்து என்னென்ன பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் கிரியேட் பண்றாங்களோ அதை பத்தியும் தொடர்ச்சியா டிவிகே அட்வொகேட் சத்யகுமார் யூடியூப் சேனல்ல பதிவுகளாக கொடுக்கறதா இருக்கும், காணொலியாகவும் கொடுக்கறதா இருக்கும். இந்த காணொலியை பார்க்கும் பொழுது ஈஸியா உங்களுக்கு பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த பொலிட்டிக்கல் இஷ்யூ பின்னாடி இருக்கக்கூடிய என்னென்ன சட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால பொலிட்டிக்கோ லீகல் கான்செப்ட்ஸை உங்களுக்கு கொண்டு சேர்க்கணுன்றதுக்காக இந்த முயற்சியை நம்ம எடுக்கிறோம். நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் நம்ம டிவிகே பார்ட்டியை தொடங்கி 3 வருஷம் ஆயிருக்கிறதுனால வரக்கூடிய நாட்கள்ல நம்மளுடைய பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ப்ராடாகவும் டெப்த்தாகவும் இருக்கணும். அப்போதான் நம்மளுடைய ஜெனரல் செக்ரட்டரி ஆனந்த் அவர்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டை ஒரு மாவட்டத்துக்கு நம்மளால கொடுக்க முடியும். ஸோ உங்களுடைய பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், டிவிகே சகோதர சகோதரிகளுடைய பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இன்க்ரீஸ் ஆக உங்களுடைய சப்போர்ட்டை நம்மளுடைய ஜெனரல் செக்ரட்டரி அண்ணன் என் ஆனந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய லெவலில் கொடுக்க முடியும். ஏன்னா பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் நாலேஜுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்.